கடந்த காலத்தில் போராட்டங்கள் எப்படி கையாளப்பட்டதோ அதே போல் கையாளப்படும். மக்களுக்கான சேவை பாதிக்காது, மக்களுக்கான போக்குவரத்து சேவை தொடர்ந்து வழங்கப்படும். மக்கள் நிம்மதியாக பயணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை அவங்க வரும்போது நான் பேசிக்கிறேன். அது சட்டசபை கூட்டத்தொடரில் வந்தீங்கன்னா தான் பார்க்கலாம். 500 பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு அதில் முதல் 100 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. டெண்டர் நடைமுறைகள் முடிந்த பிறகு அந்த புதிய பேருந்துகள் சென்னையில் நிச்சயமா இல்ல சாலை எல்லாமே அன்பழகன் கிராமப்புறத்துக்கு போல நினைக்கிறேன். சென்னையில் மாத்திரம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் சீரமைக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் போன ஆண்டு கிராமப்புற சாலைகளை சீரமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் சாலை திட்டம் என்ற திட்டத்தின் பேரில் நிதி முதலமைச்சர் வழங்கி எல்லா இடங்களிலும் சாலை நல்லா தான் இருக்குது, சிறப்பாக இருக்குது. அது அரசு விதிமுறைப்படி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காலி பணியிடம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இருந்தது. 685 காலி பணியிடங்கள் பரீட்சை நடத்தப்பட்டு இன்டர்வியூ நடத்தப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது தேர்தலுக்கு முன்பாக. மற்ற போக்குவரத்து கழகங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பாக அதற்கான நடவடிக்கை துவங்கும். ஒரு 2-3 மாத காலத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அதாவது ஒப்பந்த தொழிலாளருங்கிறது இந்த காலி பணியிடங்கள் நிரப்புகின்ற வரை அந்த பேருந்துகளை இயக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த 685 பேர் இப்போ நிரப்பியிருக்கும். இந்த நிரப்புவதற்கு முன்பாக அவர்கள் இல்லாமல் பேருந்து ஓட்டுவது சிரமம், இல்லைனா ஓட்டுகின்ற ஓட்டுநர் கூடுதல் பணி செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் சிஎல் எடுத்து ஒப்பந்த முறையில் செயல்படுத்தணும். 685 பேர் அவர்கள் பணிக்கு வந்த பிறகு அவர்கள் எல்லாம் விலக்கி கொள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே அந்த பிரச்சனை இல்லை. அதே போல தான் மற்ற இடங்களில் கல்லூரி துவங்கிவிட்டது, பள்ளி துவங்கிவிட்டது. அந்த கூடுதல் சில இடங்களில் பேருந்து வழித்தடங்கள் இயக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிக்கு வரும்போது அவர்களெல்லாம் விலக்கப்படுவார். அது சட்டமன்றத்தில் அந்த மானிய கோரிக்கையின் போது உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுறேன். கிளைமேலாம் ஒரு நிமிஷம் அன்பழகனே, ஒரு நிமிஷம். இப்போ பெய்யறது கோடை மழை. மழைக்காலத்திற்கு முன்பாக எல்லா பேருந்துகளும் நிறுத்தி செக் பண்ணி தான் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். இந்த கோடை மழையின் போது ஒரு 3 இடங்களில் இந்த பிரச்சனை வந்தது. 3 இடங்களில் அந்த தென்காசி, கும்பகோணம், ஒரு 3 இடத்துல தான் அந்த பிரச்சனை வந்தது. இது கோடை மழை, இது எதிர்பாராத மழை. ஆனால் மழைக்காலத்திற்கு முன்பாக நிச்சயமாக எல்லா பேருந்துகளும் சரி செய்யப்படும், எந்த பிரச்சனையும் இருக்காது. மாணவர்களுடைய சேர்க்கை பள்ளிகளிலே முடிவுற்ற பிறகு அந்த பட்டியல் அவர்கள் தந்த பிறகு அவர்களுக்கு அந்த பயண அட்டை வழங்கப்படும். அதுவரை சீருடை அணிந்தவர்களும் பழைய பயண அட்டை வைத்திருக்கிறவர்களும் தாராளமாக பயணம் செய்யலாம், எந்த பிரச்சனையும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.